வெல்கம் டு ஈஸி கிச்சன் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஈஸி கிச்சன் குக்கிங்கில் எப்படி ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் நல்லா ஒரு பெரிய இரும்பு கடாயில் நல்லா கடாய் சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூனுக்கான எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்போ நான் இதில் பட்டையும் கருவேப்பிலையும் சேர்க்க போகிறேன். நம்ம ஃபஸ்ட்டு இந்த கடாயில் ப்ரான் மசாலா, அதாவது நல்லா ப்ரான் தொக்கு மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு இதே கடாயிலேயே அப்படியே நம்ம ப்ரான் ஃப்ரைட் ரைஸை அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் இது ஒரு 1 பாட் டிஷ் மாதிரி ரைஸ் மட்டும் தனியாக குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ பட்டை கருவேப்பிலெல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நான் வெங்காயம் சேர்க்குறேன். நல்லா இன்றைக்கி ஒரு 3 பெரிய வெங்காயம் இதில் நான் சேர்க்குறேன். கொஞ்சம் நல்லா இது மசாலாவாக இருந்தால் அந்த ப்ரான் ஃப்ரைட் ரைஸ்க்கு அந்த மசாலா ஃப்ளேவரே ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூனுக்கான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். அப்புறம் தக்காளி ஒரு 3 நல்ல பெரிய தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி, பச்சை மிளகா ஒரு 4. நல்லா பழுத்த தக்காளியாக ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்புறம் டொமேட்டோ கெச்சப்லாம் ஆட் பண்ணணுன்றதே இல்லை. இந்த புளிப்பே கரெக்டாக இருக்கும். கொத்தமல்லி கொஞ்சம், வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே கொஞ்சம் கொத்தமல்லி போடுறேன். அப்போ அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கொத்தமல்லி பின்னாலேயும் கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நான் இப்போ மசாலா பவுட்ரு சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு 1 டீஸ்பூனுக்கான சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு. நான் பச்சை மிளகாவே 4 ஆட் பண்ணதுனால கொஞ்சம் மசாலா பவுடர்லாம் கொஞ்சம் பார்த்து கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி அதே ஒரு பேஸ்ட் மாதிரி வேணும். ஸோ நான் கொஞ்சம் ஒரு மூடி போட்டு வச்சு வேக வைக்கிறேன் வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு இருக்கணும். உங்களுக்கு மசியல அப்படின்னா வெங்காயம் தக்காளி கொஞ்சம் பொட்டேட்டோ மேஷர் வச்சு நல்லா மசிய வச்சுக்கலாம். ஸோ இப்போ வெங்காயம் தக்காளி இந்த இதில் ஃப்ரை மசாலாவில் நான் ப்ரான்ஸ் ஆட் பண்ணுறேன். நல்லா ரா ப்ரான்ஸ் இது. ப்ரான்ஸே நீங்கள் ஊற வைக்கும் போது கூட வேணும்னா கொஞ்சம் உப்பும் மஞ்சள் தூள் கூட வச்சு கொஞ்சம் லேசாக ஊற வைக்கலாம். நான் இன்றைக்கி அப்படியே அந்த ஃப்ரெஷ் ரா ப்ரான்ஸை க்ளீன் பண்ண ப்ரான்ஸை ஆட் பண்ணுறேன். நல்லா இந்த மசாலாவில் ஒரு பெரட்டிட்டு தட்டு வச்சு மூடி வைக்கலாம். தண்ணி சேர்க்கணுன்றதில்ல, ப்ரான்ஸில் இருந்தே கொஞ்சம் தண்ணி வெளியே வரும். ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே ப்ரான்ஸ் நல்லா குக் ஆகிடும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு நல்லாவே குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்க்குறேன். இன்னொரு 5 to 10 மினிட்ஸ் ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சிங்கனாவே உங்களுக்கு ப்ரான்ஸு ஃபுல்லாக குக்டாக ரெடி ஆகிடுது. ஸோ இப்போ நம்மளோட இந்த ப்ரான் மசாலா ரெடி ஆகிடுச்சு. அதாவது இந்த ப்ரான் தொக்கு கிரேவி. இதையே கூட அப்படியே சைட் டிஷ்ஷாக கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். ஸோ நம்ம இப்படியே அடுத்தது ஃப்ரைட் ரைஸை கண்டினியூ பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட ப்ரான் கிரேவி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்படி இந்த கடாயிலே நான் இந்த ப்ரான் மசாலாவை ஒரு சைடாக நான் கொஞ்சம் வச்சுக்க போகிறேன். இதில் நான் ஒரு 50 கிராம்க்கான பட்டர் நான் இதில் சேர்க்குறேன், வெண்ணெயை. ஃப்ரைட் ரைஸ்க்கு எப்பயும் நீங்கள் பட்டராக சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் நல்லா இது பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நான் இதில் ஜீரகத்தூள் சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூனுக்கான ஜீரா பவுடர். ஃப்ரைட் ரைஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஜீரா நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். கொஞ்சம் இதோட நான் இப்போது பிரியாணி இலையை நான் இதில் சேர்க்க போகிறேன். இது நல்ல ஒரு திக்கான இரும்பு கடாயின்றதுனால நம்ம அந்த வச்சுருக்க ப்ரான்ஸ் அந்த சைடில் வச்சுருக்கிறது ஒன்றும் அடி பிடிக்காது. உங்களுக்கு அப்படி அடி பிடிக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா வேணால் ப்ரான்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் கடைசியாக கூட நீங்கள் திருப்பி ஆட் பண்ணலாம். இப்போ நான் கொஞ்சம் பூண்டு இதில் ஆட் பண்ணுறேன். அதாவது ரொம்ப குட்டி குட்டியாக பூண்டு கட் பண்ண வச்ச பூண்டு ஆட் பண்ணுறேன். அப்போ அது ஒரு ஃப்ரைட் ரைஸ்க்கு அது கொஞ்சம் நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். ஸோ நம்ம ஜீரகம், பிரியாணி இலை, பூண்டு சேர்க்குறோம். இப்போது ஒவ்வொன்றா காய்கறி ஆட் பண்ணலாம். நான் இப்போ வெங்காயத்தாள், அதாவது ஸ்ப்ரிங் ஆனியன் 1 கப்பு சேர்க்குறேன்.
அப்புறம் பச்சை மிளகா 1 டீஸ்பூன் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி போட்டிங்கன்னா அந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு அந்த காரத்துக்கு அது கரெக்டாக இருக்கும். அப்புறம் கொடமிளகா, க்ரீன் கலர் கேப்சிகம் ஒரு 1/2 கப்பு, ரெட் கலர் கேப்சிகம் ஒரு 1/2 கப்பு, கேரட் 1 கப்பு, அப்புறம் கேபேஜ். ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லேசாக ஃப்ரை ஆகட்டும். ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் ஃபுல் குக்குடாக ஆகணுன்றது இல்லை நமக்கு. ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த நறுக்கு நறுக்குன்னு இருக்கிற அந்த ஃபீல் இருக்கிற வரைக்கும் குக் ஆகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு நான் ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூனுக்கான உப்பு, அப்புறம் பெப்பர் கொஞ்சம், 1 டீஸ்பூனுக்கான பெப்பர். இது அந்த ஃப்ரைட் ரைஸ்க்கும் இந்த பெப்பர் வந்து கரெக்டாக இருக்கும். வெஜிடபிள்ஸ் ப்ளஸ் அந்த ரைஸ்க்கான பெப்பர் பவுடர். ஸோ இப்போவே ஓரளவுக்கு நமக்கு இந்த காய்கறி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. திருப்பி இந்த காய்கறியும் அதே மாதிரி நம்ம சைடில் வச்சுக்கலாம் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி. ஸோ இதே மாதிரி காய்கறியும் நம்ம கொஞ்சம் சைடில் வச்சுட்டு அடுத்தது வந்து முட்டையை ஆட் பண்ண போகிறோம். எப்பயும் ஃப்ரைட் ரைஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே டைரெக்டாக முட்டையை உடச்சி அப்படியே ஊற்றுறாம அந்த ஒரு ரிஸ்க் எப்பயும் எடுக்க வேண்டாம். தனியாக முட்டையை ஒரு பவுலில் ஊற்றி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நல்லா சம்டைம்ஸ் ரொம்ப ரேர் கேஸில் முட்டை வந்து நல்லா இல்லாமலையும் போகலாம். நான் ஒரு 3 முட்டையை உடச்சி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் இதில் நான் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி பேனில் நம்ம ஊற்றுனதுக்கப்புறம் உடனே வந்து கரண்டியை வச்சு ஆட்டிடக்கூடாது. அது கொஞ்சம் ஒரு ஆம்லேட் ஃபார்ம் ஆற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். உடனே ஆட்டிட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி பொடி மாஸ் மாதிரி ஆகிடும். கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு எக்கு வந்து பீசஸ் மாதிரி கொஞ்சம் அது நல்லாயிருக்கும் ஃப்ரைட் ரைஸோட. கொஞ்சம் அப்போ தான் உங்களுக்கு அந்த எக்கு பீசஸும் ப்ரான் பீசஸ் ப்ளஸ் இந்த எக்கு பீசஸும் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் லேசாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும், பட் பரவாயில்ல. நீங்கள் அதை அப்புறம் அப்படி எடுத்துக்கலாம். அந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு இப்படி இருந்தால் தான் நமக்கு ஆக்சுவலாக அந்த இது கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ நமக்கு இப்போ எக்கும் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வேணும்னா கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் எக்குக்கான கொஞ்சம் சால்ட்டு பெப்பர் லைட்டாக கொஞ்சம் ஆட் பண்ணலாம். ஆனால் பார்த்து ஆட் பண்ணணும், அதிகமாக இடக்கூடாது. இப்போ இதில் வந்து நான் ரைஸ் ஆட் பண்ணுறேன். அதாவது குக்குடு ரைஸு 3 கப்ஸ் ஆட் பண்ணுறேன். இல்லை பாஸ்மதி ரைஸ் நான் ஆட் பண்ணுறேன். அப்புறம் இதில் வந்து புதினா இலை, கொத்தமல்லி இலை, ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், அதாவது வெங்காயத்தாளோட அந்த க்ரீன் பார்ட் மேலே இருக்கிற அந்த க்ரீன் பார்ட்டை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ ரொம்ப முக்கியமான ஸ்டேஜு, நல்லா பார்த்து இந்த எல்லாத்தையுமே ஒரு ஜென்டிலாக ஒரு மிக்ஸ் கொடுக்கணும். ரொம்ப அரிசியும் உடையிற மாதிரி இருக்கக்கூடாது, பட் எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகணும். ரைஸு, எக்கு, வெஜிடபிள்ஸு, ப்ரான் மசாலா, அந்த கிரேவி எல்லாமே நல்லா ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் ஆகணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வேணால் சால்ட்டு பெப்பருக்கான இது செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றோட ஒன்று இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இது டோட்டலி ஒரு ஹோம் ஸ்டைல் ப்ரான் ஃப்ரைட் ரைஸ்ன்றதுனால நான் இதில் எந்த ஒரு கடையில் வாங்குகிற இந்த சாஸு இதெல்லாம் எதுவுமே சேர்க்கல. சில்லி சாஸு, ரெட் சில்லி சாஸ், க்ரீன் சில்லி சாஸ், டொமேட்டோ கெச்சப்லாம் நான் எதுவுமே சேர்க்கல. இதுக்கு அந்த புளிப்புக்கு நான் வந்து இப்போ ஒரு 1/2 லைம் சேர்க்குறேன். நம்ம ஆல்ரெடி இந்த வெங்காயம் தக்காளி மசாலாலாம் இருக்கிறதுனால இந்த டேஸ்ட்டே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இது கொடுக்கும். இப்போ லேசாக கொஞ்சோண்டு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியும் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸு, அவ்வளோதான். நம்மளோட ப்ரான் ஃப்ரைட் ரைஸு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈஸி கிச்சன் குக்கிங்.